ஸோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிஷின் லேர்னிங்கில் வந்து சிஎஸ்வி ஃபைலில், அதாவது கமா செப்பரேட்டட் அந்த ஃபைல் இருக்குல்ல, வேல்யூ ஃபைல், அந்த ஃபைலில் வந்து எப்படி வந்து மிஷின் லேர்னிங் பண்ணுறோம் அப்படி சொல்லி யூஸிங் வந்து ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நிறையா சிஎஸ்வி ஃபைலை வச்சுட்டு அதை வந்து ஒரு டேட்டா பேஸ், சிஎஸ்வி ஃபைலுங்கிறது ஒரு டேட்டா பேஸ், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், டேட்டா செட் அதை வச்சுட்டு என்ன வச்சு போகிறோம்னா, ஜூபிட்டரை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சில கோடிங் வந்து நம்ம வச்சு டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேயா, சரி வாங்க நம்ம போகலாம். ஸோ இதான் வந்து ஜூபிட்டர் பிளாட்ஃபார்மு. ஸோ ஜூபிட்டர் பிளாட்ஃபார்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபைல் வந்து புதுசாக எடுத்துகிட்டு அந்த ஃபைல்லேருந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ அன்டைட்டில் ஃபைலு இல்லை நியூ ஃபைல் ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு இதில் இருந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பைத்தானை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அன்டைட்டில்னு இருக்கும். ஸோ we can சேஞ்ச், நம்ம எதில் பண்ணலாம், டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம், இது பைத்தான் ரன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். மிஷின் லேர்னிங்கில் எம்எல் பார்ட் 1. ஸோ இதில் 2-3 பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுங்கிறனால பார்ட் 1 அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஓகேயா, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிஎஸ்வி ஃபைல் பார்க்க போகிறோம். என்ன சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து சிஎஸ்வி ஃபைல். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ரிஜிஸ்டர் நம்பர், நேம், மேக்ஸ், பைத்தான், அப்புறம் பர்சன்டேஜ் என்ன, பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படி சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஃபைலை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பைத்தானை கால் பண்ணி அதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேயா, சரி வாங்க நம்ம ப்ரோக்ராத்துக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பேண்டாஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இம்போர்ட் நியூமரிக்கல் பைத்தான் அதை பண்ணியிருக்கிறோம். மேட் பிளாட், இது வந்து ஒருவேளை நம்ம அதில் சார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்புறம் சீப்ரான் அப்படிங்கிறது, அப்புறம் வார்னிங். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஎஸில் வந்து பிடி டாட் ரீட் சிஎஸ்வி ஃபைல் எந்த கோலனில், ஸோ ஆக்சுவலாக சி கோலனில் தான் அது இருக்குது, இ கோலனில் இருக்குது, ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிற ஃபைலில் இருக்குது. ஓகே, சரி, இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ரன் அப்படிங்கிறத ரன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ரன் கொடுத்தோடனே இது வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம்னா, டிஎஸ் அப்படி கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்துடுச்சு. ஸோ நம்ம அங்கே பார்த்தது தான். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, மேக்ஸு, பைத்தான், பர்சன்டேஜ், பாஸா ஃபெயிலா அப்படி சொல்லிட்டு நினைஞ்சிரும். இந்த டிஸ்பிளே பண்ணோடனே அது நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அடுத்த கமெண்ட் என்ன பண்ணோம்னா, டிஎஸ் டாட் டி டைப்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, டைப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர் வந்து ஆப்ஜெக்ட்டு, நேம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, மேக்ஸ் வந்து ஃப்ளோட் 64, பைத்தான் ஃப்ளோட் 64, பர்சன்டேஜ் 64, பாஸ் ஆர் ஃபெயில் வந்து என்னது உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஓகேயா, சரி. இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்ஃபோ அப்படின்னு சொல்லி, டிஎஸ் டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா, ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நாட் நல் எதுவுமே இல்லை, நேமில் வந்து நாட் நல் இல்லை, பட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட், அதாவது 34ன்னு இருக்குது. 2 எலமெண்ட் வந்து என்னென்னா நாட் நல்னா என்ன, அதில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கல, நம்பர் டைப் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பைத்தான் அதே மாதிரி தான், 2 எலமெண்ட் வந்து நாட் நல், பர்சன்டேஜில் வந்து ஒரு எலமெண்ட் வந்து நாட் நல் அப்படிங்கிறது. இது என்ன நாட் நல் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, வெளியே வந்து சோர்ஸஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுறீங்கன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபில் பண்ணாமலே கொடுத்துருவாங்க, பர்டிகுலர் காலம் வந்து ஃபில் ஆகாமலே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இல்லைனா உங்களுடைய டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எம்டியாக இருக்கும். சிலர் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து நல்லுன்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்கோ இல்லைன்னா உங்களுடைய ப்ராசஸ்க்கோ அது வந்து என்ன இருக்கும், ஒரு தடங்களாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் டேட்டா தான் இருக்குது, 35 டேட்டா தான் இருக்குது. அதனால் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஒரு வேளை நிறைய டேட்டா இருக்குன்னு வைங்களா, அப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு பர்டிகுலர் ஹெட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் ds.head அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதுனா ஒரு 5 எலமெண்ட்ஸை மட்டும் காட்டும். ஓகே, நியர்லி 0லேருந்து 5 எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணிடுது, காட்டுது. இதே மாதிரி சிம்லராக லாஸ்ட் இது அதுதான் நான் சொன்னேன். சப்போஸ் வந்து ஒரு 1 crore இருக்குது, 2 crores டேட்டா இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு 2 கோடி டேட்டா இருக்குது அப்படின்னா அப்போது நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் என்ன, லாஸ்ட்டு 5 digit நம்பர், அதுக்கு என்ன அப்படின்னா டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, டேல் இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உள்ள அந்த நம்பர்ஸ் வந்து வந்துடும், 5 digit நம்பர் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் 31லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்க வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலாக இந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னா ஷேப் பார்க்குறது, டிஎஸ் ஷேப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் நம்ம பண்ணிங்கன்னா அது என்ன ஷேப், அதாவது 6 காலம், 1 2 3 4 5 6 காலம், அது மாதிரி 36 ரோஸ் இருக்குது. அதாவது ஹெட்டையும் சேர்த்து ரோஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஹெட்டையும் சேர்த்து என்ன செஞ்சோம், ரோஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் காலம் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. காலம்ஸ் அது என்னென்னா அந்த காலம் என்ன காலம், ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, மேக்ஸு, ஆனால் அதை மட்டும் என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகே, ஸோ இது வந்து டிஎஸ் காலம். சும்மா நார்மலாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஎஸ்ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, சரி. இப்போது இதில் வந்து நாட் நல், அது எதெல்லாம் நாட் நல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புனிதா அப்படிங்கிறதுல வந்து மார்க் வந்து இல்லை, அது மாதிரி மணிகண்டன் அப்படிங்கிறதுலையும் என்ன இருக்குது, நல் இருக்குது. ஸோ இதனால நம்மளுக்கு மினிமம் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம். சப்போஸ் மேக்ஸிமம் எலமெண்ட் இருந்தால் அது என்னது ஒரு இஷ்யூவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேயா, சரி. நாட் நல் எப்படி கண்டுபிடிக்கிறான், டிஎஸ் டாட் இஸ் நல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அந்த நல் இருக்கிற மட்டும் ட்ரூன்னு இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நாட் நல், மிச்செல்லாம் நாட் நல் கிடையாது அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் வந்து எதெல்லாம் நாட் நல் அப்படிங்கிறத டோட்டலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎஸ் டாட் இஸ் நல் அப்படின்னு பண்ணிவிட்டு சம் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா ஓகே, டாட் சம் ரன் பண்ணிங்க. பைத்தானில் 2, மேக்ஸில் 2 நல், பைத்தானில் 2 நல், பெர்சன்டேஜில் வந்து ஒரு நல் அப்படின்னு சொல்லி காட்டு. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இதில் பார்த்துருந்தோம் இல்லை, எதில் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனில் பார்த்துருந்தோம், இந்த இதில் பார்த்துருந்தோம் டிஎஸ் இன்ஃபோவில். ஸோ உங்களுக்கு டிஎஸ் இன்ஃபோ நான் மறுபடியும் டிஎஸ் டாட் இன்ஃபோ அதில் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்திருக்கும். மேக்ஸில் வந்து 34 எலமெண்ட் இருக்குது. ஸோ 2 இது நல், 36ல் 2 இது நல் அப்படிங்கிறது. ஓகே,
ஸோ அடுத்தவளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காலத்துடைய நேமை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கிடலாம். ஓகே, உதாரணத்துக்கு நேம் கேபிட்டலில் நான் கொடுத்துருக்குறேன்னா ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன் இந்த நேம்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த நேம் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறேன்னா மாற்ற போகிறேன். ஓகே, சரி மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடும். பட் ஒன்று, இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது சிஎஸ்சில், உங்களோட ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இது ரன் டைமில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய ஃபைலில் டேரெக்டாக என்ன செய்யாது, சிஎஸ்வி ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன் சார், அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுதான். ஓகே, சரி. அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை சப்செட்டாக வந்து பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டெல் சப்செட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் சிங்கிள் கோட்ஸில் நேம் நீங்கள் சப்செட்டுன்னு அடிச்சிங்கன்னா ஸோ நேமில் வந்து இஷ்யூ இருக்குது. ஓகே, சரி. இதில் நம்ம இது இஷ்யூ நம்ம இது பண்ணிடலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு வேளை அந்த நல் கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா பேக்வேர்ட் ஃபில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகே, அது என்ன பேக்வேர்ட் ஃபில் அப்படின்னா நான் உதாரணத்துக்கு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, புதுசாக காட்டிக்கலாம். ஓகே, பேக்வேர்ட் ஃபில் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நல் வேல்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எம்டியாக இருக்கிற வேல்யூவில் வந்து பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் என்ன நம்பர்னு பார்த்துட்டு அதை வந்து என்ன பண்ணிடணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதான் வந்து பேக்வேர்ட் ஃபில்லு. இதை நான் ரன் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் DS1 அப்படின்னு சொல்லி, ஓகே, நான் DS1 தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ DS1 நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது புனிதா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா. ஸோ கீழே 34 வந்து என்ன பண்ணிவிட்டு மேலே 34 அப்படிங்கிறது ஃபில் பண்ணிவிட்டு, அதான் பேக்வேர்ட் ஃபில், பின்னாடி இருக்கிற நம்பரை. இதே இது ஃபார்வேர்ட் ஃபில்லும் இருக்குது, எஃப் ஃபில் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, எஃப் ஃபில். ஸோ DS1 சேம் அந்த புனிதா இதே நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் வந்து என்ன ஆயிடுச்சு, பின்னாடி உள்ள நம்பருக்கு என்ன ஆயிடுச்சு, ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வேர்ட் ஃபில். ஸோ இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ நார்மலாக எப்படி ஹெட்னா என்ன, இன்ஃபோனா என்ன, டெய்ல்னா என்ன, ஷேப் என்னன்னு பார்த்தோம். ஓகே, அப்புறம் இஸ் நல், அதாவது நல் எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்ல எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, அதாவது எம்டியாக இருக்கிற காலத்தை இல்லை ரோவை வந்து எப்படி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம இன்னும் நிறையா இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத, இந்த டேட்டாவில் சிஎஸ்வி ஃபைலில் உள்ள டேட்டாவை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் செகண்ட் பார்ட் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.